நாட்டில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்களான சுற்றுலா தலங்கள் அழிவு பாதைக்கு செல்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. லிப்டன் சீட் சுற்றுவட்டத்தின் இன்றைய நிலை தொடர்பில் நாம் ஆராய்கின்றோம். மலையகத்துக்கே உரித்தான பசுமையான தேயிலை செடிகளை கடந்து ஒரு பயணம். ஹப்புத்துளை நகரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்பித்தென வீதியில் தென்படுகின்றது லிப்டன் சீட் மலையுச்சி. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் லிப்டன் சீட் மலையுச்சி இலங்கைக்கு அளப்பரிய சொத்து. கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரமான அமைதியான இடம். மலை உச்சியிலிருந்து 5 மாகாணங்கள் தென்படுவது மற்றும் ஒரு விசேடாம்சம். 360 பாகையில் ஊவா, மத்திய, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்கள் தென்படுகின்றன. சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பப்படும் இந்த பகுதியை சர் தோமஸ் ஜே லிப்டன் கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. விடுமுறை நாட்களை மகிழ்வுடன் கழிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. மலசலக்கூட வசதி மற்றும் வாகன தரிப்பிட வசதிகள் காணப்படாமையினால் சுற்றுலா பயணிகள் சிரமப்பட வேண்டியுள்ளது. அத்துடன் லிப்டன் சீட் செல்லும் வீதி சரியான வகையில் பெயரிடப்படாமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் அதேவேளை சில சுற்றுலா பயணிகளின் செயற்பாடு கண்டிக்கத்தக்கதாக அமைகின்றது. அடுத்த வருடம் 2.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் எனவும் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சுற்றுலா தலங்களுக்கு செல்வோரின் அசம்பந்த செயல்பாடுகள் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுற்றுலாத்துறை பாரிய பங்கு வகிக்கின்றமையை உணர்ந்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆவண செய்வது அதிகாரிகளின் பொறுப்பாகும். நாம் காணும் காட்சிகளை நமது சந்ததியும் பார்வையிட வேண்டும் என்பதை உணர்ந்து செயற்படுவது கட்டாயமானது என்பதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம்.